ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம். அற்புதமானவரே ஸ்தோத்திரம், அற்புதமானவரே ஸ்தோத்திரம். அதிசயமான தெய்வமே ஸ்தோத்திரம். ஹalleluya. வார்த்தையில் உண்மை உள்ளவரே ஸ்தோத்திரம். நித்திய தேவனே ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பன்னரே ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். நீதி நிறைந்தவரே ஸ்தோத்திரம். நீதியுடையவரே ஸ்தோத்திரம். நித்திய வாசியம் பரிசுத்தம் என்கிற நாமத்தை உடையவரே உமக்கு கோடானு கோடி நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எசப்பா ஸ்தோத்திரம். இன்னொரு நாளை நீர் எங்களுக்கு தந்தபடினாலும் உமக்கு கோடி நன்றி. கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. உம்மை துதிக்கவும் உன்னதமானவரே, உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த அதிகாலை நேரத்திலே நீர் கொடுத்ததான இந்த மகத்துவமான ஈவுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். கோடி நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த ஆராதனை ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய நீர் உயர்ந்திருப்பீராக. இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு அப்பா, ஒரு பகுதியாக, ஒரு சேனலாக அமையட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்பட்டிருப்பீராக. எங்களை எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த அதிகாலை நேரத்திலே வந்திருக்கிற உங்களை இயேசுவின் இணையில்லாத நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்மளால் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு செய்த நல்கிய எல்லா அவருடைய கிருபைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு பாடி நாம் அவரை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. தாங்கியே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானமது வருங்காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார்.
ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மறித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போமா, சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தேயா, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே மித்ருக்களான பல நன்றி இழந்தே சத்ருக்களாயினாரே. மித்ருக்களான பல நன்றி இழந்தே சத்ருக்களாயினா. சத்தியத்தை சார்ந்து தேவர் சித்தம் செய்திடுவோமா, சித்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சார்ந்து தேவர் சித்தம் செய்திடுவோமா, சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தேயா, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவி. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவி. அளவில்லா திரு ஆக்கமிதினை அரவணை யார் கழிப்பீரா, அவனை யார் கழிப்பீர். அளவில்லா திரு ஆக்கமதனை அவனை யார் கழிப்பீரா, அவனை யார் கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தேயா, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. சீயோனை பணிந்துமை கிறிஸ்து சுராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமை கிறிஸ்து சுராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையா, சியோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையா, சியோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தேயா, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஒரு பழைய பாடல் கர்த்தர் இந்த அதிகாலை நேரத்திலே அடியனுக்கு இந்த பாடலை திரும்ப திரும்ப உணர்த்தின அப்படின்னால அதை உங்களோடு பாட கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை உயர்த்தி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். அதிகாலையிலே ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு துதி செலுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த அதிகாலை நேரத்தில் அது எத்தனையோ பேருக்கு கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்பது என்பது அது அவர் நமக்கு கொடுத்ததான ஒரு பாக்கியம். அது
அவர் நமக்கு கொடுத்ததான ஒரு சிலாக்கியம் அது. ஹalleluya. ஆமென். நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பரிசுத்தரும், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலும் அவர் வாசம் பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறார். அவரைப் போல பரிசுத்தர் இல்லை. அவரைப் போல ஆமென் வல்லமையுடைய தேவன் இல்லை. அவரைப் போல மாட்சிமை நிறைந்தவர் இல்லை. அவரைப் போல துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் இல்லை. ஹalleluya. கர்த்தர் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ஐஸ்வர்ய சமனராய் இருக்கிறார். அவர் எபினேசர், அவர் எல் ஷடாயீர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். அவர் யெகோவா நிசியாய், நம்முடைய கொடியை ஜெயக்கொடியாய் அவர் வீச பண்ணுகிறதான தேவன். அவர் யூதராஜ சிங்கம். அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் பாதாளம் அவரை விழுங்க முடியவில்லை. மரணம் அவரை ஜெயிக்க முடியவில்லை. எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன் அவர். எல்லாவற்றிலும் மேலான தேவன் அவர். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே,
நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை போல வேறு ஒருவருமே இல்லை. நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆமென் 24 மூப்பர்களும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சேருபீன்களும் கேராபீன்களும் அவர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய வாயிலிருந்து அவர் பரிசுத்தர் என்று சொல்வதை அவர் எதிர்பார்க்கிறார் இந்த அதிகாலை நேரத்திலே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆமென், உங்களுடைய வாயை விரிவாக திறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆமென் நீங்கள் சொல்லுங்கள். அவர் பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஓ நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அவரும் பரிசுத்தர் என்று சொல்லவே முடியாது. அவர் ஒருவரே பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. நீரும் பரிசுத்தர் என்று அல்ல ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டுமே பரிசுத்தர். ஏசப்பா, நீங்க ஒருவர் மட்டுமே பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி இந்த நேரத்திலும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உயர்ந்தவரும், அவர் பரிசுத்தமானவரும், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவரும், வாக்கு மாறாத தேவனுமாய் இருக்கிறார். அவர் நமக்கு கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அளவில்லாத கிருபைக்காக ஒரு விசை 2 கரங்களை உயர்த்தி ஆமென் எல்லாரும் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே அவருடைய கிருபை எனக்கு தாருங்க என்று கேட்போம். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு அவருடைய கிருபை ஆமென் நதியாய் நம்ம மேல ஊற்றப்படட்டும், வெள்ளமாய் ஊற்றப்படட்டும். ஒரு நதி போல ஆமென் நம்ம மேல அவருடைய கிருபை ஊற்றப்படட்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே அது அளவில்லாமல் ஊற்றப்படட்டும், அளவில்லாமல் ஆண்டவரே அடியேன் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய உற்றார் உறவினர் மேல ஊற்றப்படட்டும், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் மேல ஊற்றப்படட்டும் அப்பா. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் மேல ஊற்றப்படட்டும், என் மனைவின் மேல ஊற்றப்படட்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை வேண்டும் அப்பா, உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. இந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமாகவும் உமக்கு சாட்சியாகவும் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிபதியானவனை ஜெயிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய கிருபை 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 தாருங்க ஆண்டவரே, கிருபை தாருங்கப்பா. கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாராயிலும் இந்த நாளில பலவீனமாய் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். முக்கியமாக பாஸ்டருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய நேற்றைக்கு ஒரு
திடீரென்று பாஸ்டருக்கு அந்த காதுல ஒரு இஷ்யூ ஆகி ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்லாம் பண்ணும்போது, அது ரொம்ப ஒரு விரும்பக்கூடியதான ஒரு ரிப்போர்ட்ஸாக வரவில்ல. எல்லாமே ஒரு நெகட்டிவாக இருக்கு. அதுல நெறைய சிக்கல்கள் இருக்கு. அது ஒரு சில ட்ரீட்மெண்ட் உடனே எடுக்க வேணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது சம்திங் ரியலி கொஞ்சம் சீரியஸா இருக்கிறதுனால, உங்களுடைய கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஒரு விசை நம்முடைய பாஸ்டருக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் செய்யலாம். அல்லேலூயா! பேர சொல்லி ஆமென். ஜெபிப்பீங்களா? பாஸ்டர் சாலமன் கிங்ஸ். ஆமென். ஆண்டவரே! அல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே! யெகோவா ராஃபா, நீர் சுகம் தருகிறதான தெய்வம் ஆண்டவரே! உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் ஆண்டவரே! ஆண்டவரே! பாஸ்டருடைய காதை நீர் ஆண்டவரே இந்த நேரத்துல தொட்டு அப்பா ஆமென் ஆண்டவரே அதுல ஆமென் அந்த ஒரு வைரஸ் அட்டாக் ஆகி அது அதுல இருக்கக்கூடிய அந்த ஹியரிங் தன்மை அது அது பாதித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கண்டுபிடிக்க முடிந்தது. கர்த்தாவே எந்த ஒரு வைரஸ் ஆனாலும் ஆண்டவரே பரிசுத்தர் நீர் உம்முடைய கரத்தை நீட்டும் பொழுது பரிசுத்தர் நீர் உம்முடைய கரத்தினால் தொடும் பொழுது ஆண்டவரே அப்பா ஹalleluya எல்லாம் புதிதாக்கப்படுமே எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுமே ஆண்டவரே ஹalleluya நீர் உருவாக்கினது போல ஆண்டவரே அது மீண்டும் உருவாக்கப்படுமே ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஒரு விசை நீர் மகனை தொட்டு பரிபூரணமான சுகத்தை இந்த அதிகாலை நேரத்திலே நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே in the name of Jesus hallelujah உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே மகனுடைய சரீரத்தை தொட்டு பரிபூரணமான சுகத்தை இந்த க்ஷணமே நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதே போல வியாதியாய் மற்றும் யாராயிலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே தவித்துக் கொண்டிருப்பார்களே ஆனால் ஓ ஆண்டவரே சாமன் ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உடையவரே அப்பா ஹalleluya நீர் ஒரு விசை அப்பா தொட்டு ஆண்டவரே உள்ளம் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை இந்த நேரத்துல கடந்து சென்று ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒரு பூரணமான சுகத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா in the name of Jesus hallelujah 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 எங்கள் தேவன் மரணத்தையே ஜெயித்தவர் அவர் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹalleluya கர்த்தர் இந்த நாளில் செய்கிற அதிசயம் நாம் ஒவ்வொருவருக்கும் அது அது ஒரு மகிழ்ச்சியுடையதாக இருக்கும் அது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதாக இருக்கும் கர்த்தர் ஆமென் ராஜரீகம் பண்ணுகிறார் அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் ராஜரீகம் பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை அவர் நடத்தும்படியாக ஒரு விசை 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் செய்வோம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களை நடத்த வேண்டுமப்பா உம்முடைய கிருபையினாலே உம்முடைய இரக்கத்தினாலே நீர் எங்களை நடத்த வேண்டும் உம்முடைய சிறையினுள்ளே நீர் எங்களை மூடி மறைத்துக் கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே எல்லா தேவைகளுக்காக ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை நோக்கி பொறுத்து பார்க்கிறார்களோ அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே ஆண்டவரே நிர்பந்தமான மனிதர்கள் ஆண்டவரே இந்த உலகத்துல நாங்கள் வசிக்கிறோம் நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு இந்த உலகத்துல இந்த கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜீவிப்பதற்கு உம்முடைய கிருபை அவசியம் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் அவசியம் ஆண்டவரே நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் அப்பா எங்களுடைய தேவைகள் எங்களுடைய ஆண்டவரே வாஞ்சைகள் எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் எங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலும் நீர் எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா இப்பொழுது நாங்கள் தியானிக்க இருக்கிற வசனத்தில் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த அதிகாலை நேரத்துல வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் இணையில்லாத நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் ஹல்லேலூயா அதிகாலையில இங்க பயங்கரமா மழை பெய்துட்டு இருக்கிறதுனால சர்ச்சுக்கு போய் அங்கிருந்து அதிகாலை ஜெபத்தை நடத்த முடியவில்லை மிட் நைட் இந்த நைட்டு ஃபுல்லாவே நல்ல மழை பெய்துட்டு இருக்கு நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள் டெல்லியில எல்லாம் அந்த அளவுக்கு வாட்டர் அந்த லீக்கிங் சிஸ்டம்லாம் ஒரு சரியான இது இல்லை அங்க மட்டும் ரொம்பவே தண்ணி கண்டிப்பாக பெருகி இருக்கும் யாரும் மக்கள் தண்ணியில அவதிப்படாதபடிக்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் டெல்லி பட்டணத்திற்காக ஆமேன் இந்த நேரத்திலும் வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லவிருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார் அவர் 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 பரிசுத்தரும் அவர் உன்னதரும் அவர் மாட்சிமை நிறைந்தவரும் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவருமா இருக்கிறார் ஆம் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான் அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை அவருடைய கிருபையினால் நம்மை தாங்க பண்ணுகிறார்
அவருடைய அன்பினால் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். நாம் எப்படிப்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எல்லாம் உண்மைதான். ஆனால் பிரியமானவர்களே, அதே நேரத்தில் ஆண்டவர் அவர் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மகா பரிசுத்தர். அவரை ஆராதிக்கிறதான நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாம் பார்க்கவிருக்கிறோம். நீங்கள் லேவியராகமம் 10வது அதிகாரம் மற்ற 1 அன்று 2வது வசனங்களை நாம் வாசிப்போமானால், அங்கே நாம் பார்க்கும் பொழுது, பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்னி அவருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் என்று வேதவசனம் இங்கே நமக்கு காட்டுகிறது. எதற்காக? ஆராதனையில் ஒரு சிறு தவறு செய்த, அது சிறு தவறு என்று சொல்ல முடியாது, ஒரு தவறு செய்ததான இளம் வாலிபர்களை கர்த்தர் உடனே அங்கே அவர் சாகடித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் விக்கிரகங்களையே பார்த்து வந்ததான ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள். இஸ்ரவேலருக்கு ஒரு உண்மை தெய்வத்தினுடைய மகிமையை ஒருவேளை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்த விரும்பியிருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்த்ததான அந்த விக்கிரகங்கள் அவைகளுக்கு கண்ணிருந்தும் அது காணாததாய் இருந்தது. அவைகள் காதுகளில் இருந்தும் அது கேளாததாய் இருந்தது. அவற்றை அவர்கள் எப்படியும் வணங்கிக் கொள்ளலாம். அதுக்கு ஒரு சிஸ்டமே கிடையாது. அது எந்த நேரத்திலும் எப்படினாலும் அவர்கள் வணங்குவார்கள். வா போ, நீ, இப்படியெல்லாம் அதை பேசுவார்கள். அதற்கு ஒரு பொருட்டே அல்ல. எனக்கு தெரிந்தும் அநேகம் பேர், நான் இதை அடிக்கடி ஆராதனை நேரத்தில் கூட சொல்லுவது வழக்கம். விக்கிரகத்திற்கு முன்பாக நின்று அதை இப்படியே பேசுவார்கள். நீ என்ன எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிற? நேத்தைக்கு கூட நான் உன்கிட்ட வந்து பேசினேன், நேற்றைக்கும் வந்தேன், இன்னைக்கும் வந்திருக்கிறேன், என்னுடைய வீட்டுல இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேனே, ஏன் உன் காது கேட்காம போயிருச்சா? ஏன் அப்படி இருந்துட்டு இருக்கிற? இப்படி ஒரு மாதிரி ஒரு கொச்சையா பேசுவாங்க, நான் பார்த்திருக்கிறேன். அதை எப்படினாலும் அந்த விக்கிரகங்களை வணங்குவதற்கு எப்படினாலும் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் நித்திய வாசி. அவர் பரிசுத்தர் என்கிறதான நாமத்தை உடையவர். அவரை வணங்குகிறதான நாம் எப்படியும் வணங்கலாம், எப்படியும் ஆராதிக்கலாம் என்று வாழ முடியாது. அவரை வணங்குவதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் நிறைய முறைமைகள் இருக்கிறது. விக்கிரகங்களை வணங்குகிறதான ஜனங்களை அந்த விக்கிரகங்கள் ஒருபொழுதும் கண்டு கொள்வதில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவர் மகா பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய ஜனத்தின் மீது தன்னுடைய கண்ணை அவர் வைத்திருக்கிறார். நம்மளுடைய செயல்பாடுகள் அவரை எப்பொழுதும் மகிழ்விக்கிறதா இருக்க வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய செயல்பாடுகள் அவரை வருத்தப்பட வைக்கவும் முடியும். அவருக்கு ஒரு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது அவருக்கு துக்கத்தை கொடுக்கும். அவருக்கு சந்தோஷம் இல்லாத, அவருக்கு பிரியமில்லாத, அவரால் உணர முடியும். அவர் உணர்ச்சியுடைய தேவனாய் இருக்கிறார். அவரால் புரிந்து கொள்ள முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கல் அல்ல, அவர் மரம் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே தான் நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய செய்கைகள் அவருக்கு பிரியமில்லாததா இருந்தால் அது அவருக்கு துக்கத்தை கொண்டு வரும், அல்லது அவருக்கு பிரியமில்லை என்பதை காண்பிப்பதற்காகத்தான் அல்லது உணர்த்துவதற்காகத்தான் இந்த இரண்டு வாலிபர்களும் அங்கே மறித்ததாக நான் நினைக்கிறேன். அதனால் தான் இந்த நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆசாரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ள தூப கலசத்திற்கு தேவையான தூபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றும் கர்த்தர் இவர்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 34 மற்றும் 35, 36 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமேனால் அங்கே அது நமக்கு தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும்
அல்பான் பிசினுமாகிய கந்தக வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதுக்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாயிருக்க கடவுது என்று கர்த்தர் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 2 லேவியரும் ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய ஒரு காரியத்தை, தேவையில்லாத ஒரு வேண்டக்கூடாத ஒரு காரியத்தை எடுத்து ஆரோனின் குமாரர்களாகிய நாதாபும் அபியும் கர்த்தருடைய கட்டளைகளை அவர்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. இந்த இடத்துல என்னன்னாலும் செய்யலாம், ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படித்தான் இருந்தது. எகிப்துல அவங்க அப்படித்தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் இங்கே உணர்த்துகிறார், இல்ல, என்னை நீங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் முறைமைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்கு அப்புறமும் அவர்கள் செய்யவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அவர்கள் திராட்சரசம் குடித்து விட்டோ அல்லது திராட்சரசம் கூட அவர்கள் குடித்துவிட்டு தேவனுடைய சமூகத்திற்குள்ளே நுழைந்திருக்கலாம். ஏனென்றால் அடுத்து வருகிறதான வசனங்களை நாம் தியானிப்போமேயானால் கர்த்தர் உடனே ஆரோனை நோக்கி சொல்லுகிறார், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். லேவியராகமம் 10வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்கள் இதை நமக்கு காண்பிக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய காரியங்களை நாம் விளையாட்டு காரியங்கள் போல எடுக்க வேண்டாம். ஒரு சிம்பிளாக ஏதோ ஏனோதானம் என்று ஒரு காரியமாக நாம் அதை எடுக்க வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம் தேவன் அவர் சர்வ வல்லவரும் அவர் பயங்கரமானவருமாய் இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை மீறுவது என்பது அது ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. அது தேவனுடைய கோபாக்கினியை நம்மீது கொண்டு வருகிறதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமே, ஆனால் அனனியா மற்றும் சப்பீரால் அவர்களுடைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 1 - 11 வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அனனியா மற்றும் சப்பீரால் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரன் பேதுருவிடம் போய் சொன்ன போது உடனே விழுந்து உயிரை விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? கர்த்தர் தம் பரிசுத்தத்தை குறித்து பழைய ஏற்பாட்டில் கொண்ட அதே வைராக்கியத்தை அவர் புதிய ஏற்பாட்டிலும் கொண்டுள்ளார். இதைத்தான் நமக்கு இன்றைய காலை நேரத்தில் அது உணர்த்துகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றியதான தெளிவும் ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அவர் எத்தனை மகிமையானவர், அவர் எவ்வளவு பரிசுத்தர், அவர் எவ்வளவு பயங்கரமானவர் என்பதை உணர்ந்த ஒருவரால் அவருடைய சமூகத்தை என்றைக்குமே ஒரு விளையாட்டாக எடுக்கவே முடியாது. அவருடைய சமூகத்தை ஒரு சிம்பிளாக ஏனோதானம் என்று எந்த சூழ்நிலையிலும் ஒரு ப்ரிப்பேர் இல்லாம, ஒரு ஆயத்தம் இல்லாமல் அவருடைய சமூகத்திலே வந்து உட்கார முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம இஷ்டத்திற்கு நம்முடைய விருப்பத்திற்கெல்லாம் அவரை இழுக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறதான பரிசுத்தராக இருக்கிறார். நாம் அவரை தரிசிப்பிக்க வேண்டுமானால் நாம் முதலாவதாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதை நம்மை பரிசுத்தமாக்குகிறவரும் அவரே. நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி அவரை ஆராதிக்க வைக்கிறவரும் அவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல இந்த அதிகாலை நேரத்துல கரங்களை உயர்த்தி கேட்போம், ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கி என்னை உமது பரிசுத்த சந்நிதியிலே எப்பொழுதும் நான் வந்தடையத்தக்க ஆண்டவரே, நான் வந்து நிற்க தகுதியுள்ள பாத்திரமாக என்னை எப்பொழுதும் வைத்திரும் என்று சொல்லுவோம். நான் உம்முடைய சமூகத்தை நான் விளையாட்டாக எடுக்கக்கூடாது. உம்முடைய சமூகத்தை நான் ஒரு ஏனோதானம் என்று ஒரு பொறுப்பில்லாத ஒரு பொறுப்பற்ற தனமாய் நான் இதை எடுக்கவே கூடாது என்று கேட்போமா அந்த அதிகாலை நேரத்துல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் மட்டும்தான் அவர் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் சொல்லுகிறார், அவர்
அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறோம். கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் பயங்கரமானவர். அவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கடவோம். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் வந்தடையத்தக்க ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் வசிக்கிறதான ஆண்டவரே, அதற்கு உகந்ததான ஒரு ஆலயமா என்னுடைய சரீரம் எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் வசிக்கிறதான இந்த சரீரத்தை ஆண்டவரே, நான் பொறுப்பற்றத்தனமாகவோ ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியமாகவோ நான் அதை ஆண்டவரே அலைக்கழைத்து விடக்கூடாது. அதை நான் உருக்குலைத்து விடக்கூடாது. அதை நான் இடித்து போட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, நீர் வசிக்கிறதான ஆலயமாய் அது இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இதை நீர் எங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வதித்ததற்காக, ஆண்டவரே, எங்களை நடத்த போகிறதற்காக, இதை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வல்லமை விளங்கும்படியாய், நீர் பரிசுத்தராய் எப்பொழுது எங்களுக்குள்ளே வசிக்கும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய சரீரத்தை நாங்கள் கெடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபை தாருங்க, உம்முடைய கிருபை தாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, ஆண்டவரே, திருமணம் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக நாட்களை காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் நிமித்தம் அநேகருக்கு பாதுகாப்பும் சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் விடுதலையும் ஆண்டவரே சுகமும் உண்டாகட்டும். எங்களை எல்லாம் ரட்சிப்புக்கு எதுவான கருவியாக பயன்படுத்துங்க. வாதைக்கும், கொள்ளை நோய்க்கும், பொறாமைக்கும், அந்தகார கிரியைகளுக்கும், வன்கண், பொறாமை, எரிச்சல், கோபம், நிஷ்டூரம் பண்ணுகிற ஆவிகள் எல்லாவற்றிற்கும் நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு விஷயம் எங்கள் போதகர முடிய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே சிக்னஸும் ஆண்டவரே, ஆண்டவரே, சரீரத்திலிருந்து விலகி போக வேண்டுமாய் கட்டளை எடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும். நாளைய தினத்திலும் மீண்டும் உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்திலே சந்திப்போம். God bless you all.